Hello students, welcome to our C programming series. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் வந்து sum of powers of numbers. ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை படிச்சிங்கன்னா ஸோ in this program you are given an input n. ஸோ n ஒரு இன்புட் தராங்க, இட்ஸ் nothing but a positive integer which is less than or equal to 40. ஸோ அந்த நம்பர் வந்து 40 அதுக்கு கீழே மட்டும்தான் இருக்கும். Write a program to find the sum of fourth power of the first n numbers. என்ன சொல்கிறாங்கன்னா கொடுத்துருக்கிற நம்பர் வரைக்கும் அதோட ஃபோர்த்து பவரோட சம்மை கண்டுபிடிக்கணும். ஸ்டார்டிங்கில் இருந்து எக்ஸாம்பிள் இப்போ என்னோட வேல்யூ 2 கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இதோட ஃபோர்த்து பவர் சம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ 1 to the power 4 ப்ளஸ் 2 to the power 4. ஸோ 1 to the power 4 வந்து நமக்கு 1 ப்ளஸ் 2 to the power 4. ஸோ 2 into 2 into 2 into 2. ஸோ 2 to 4 8 16. ஸோ 16 அதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 17. ஸோ இதுதான் நமக்கு அவுட்புட்டாக வரும். இது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் வந்து ஐட்ரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஐட்ரேஷன் யூஸ் பண்ணும்போது பெஸ்ட்டு வந்து நமக்கு ஃபார் லுப் தான். ஸோ வைல் லுப் இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு ஐட்ரேஷன் சீக்வன்ஸாக இன்க்ரிமெண்ட் ஆகுது, லைக் 1 2 3 4 இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகுதுன்னா அதுக்கு பெஸ்ட்டு வந்து நமக்கு ஃபார் லுப் தான். ஸோ இந்த ஃபார் லுப் யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளமை சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ ஒரு டைமும் அந்த ஃபார் லுப்பில் நான் சம்மை கேரி அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் டைம் வரும்போது சம் வந்து 1, இந்த ப்ரீவியஸ் சம்மை வந்து புதுசாக வர வேல்யூவோட ஆட் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம வந்து அந்த சீரீஸ் போடும்போது சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் த நியூ லாஜிக். ஸோ அதுக்கு வந்து சம்மு வந்து இனிஷியலாக என்ன பண்ணால் சம்மு 0ன்னு கண்டிப்பாக கொடுத்தாகணும். இதை கொடுக்காம விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும்னா உங்கள் ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்டில் சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஒரு லாஜிக் இருக்குது. நான் என்ன பண்ணேன், இந்த சம்முக்கு அந்த 0 அசைன் பண்ணலைன்னா சம் கார்பேஜ் வேல்யூ எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணால் அந்த சம்மோட ஆட் பண்ணிக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களோட அவுட்புட் டெஸ்ட் கேஸ் எல்லாமே ஃபெயில் ஆகிடும். ஸோ எப்போல்லாம் நீங்கள் சம்மு பண்ணுறீங்களோ இப்போ வந்து 0 வச்சுக்கோங்க. எப்போல்லாம் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணுறீங்களோ அந்த வேரியபிளோட வேல்யூ வந்து 1 வச்சுக்கோங்க. என்ன ரீசன்னா, ஸோ ப்ராடக்ட் பண்ணும்போது 0 வச்சுருந்தீங்கன்னா அது வேறோட நம்பரோட மல்டிப்ளை பண்ணும்போது எல்லா ரிசல்ட்டுமே உங்களுக்கு 0 வந்துடும். இது வந்து சிம்பிள் ப்ரோக்ராமிங் லாஜிக். ஸோ எப்போல்லாம் சம் பண்ணுறீங்களோ அப்போ சம்மோட வேல்யூ 0. எப்போல்லாம் நீங்கள் ப்ராடக்ட் பண்ண போகிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்டரியில் நான் ப்ராடக்ட் வச்சு தான் கண்டுபிடிப்பேன். ஸோ அப்போ ஃபேக்டரோட வேல்யூ எனக்கு ஸ்டார்டிங் வேல்யூ 1 இருக்கும். ஸோ இப்போ இதை மைண்டில் வச்சுட்டு நம்ம இந்த ப்ரோக்ராம் சால்வ் பண்ணுவோம். ஸோ இன்டூ ஸ்டாண்டர்ட் ஹெடர் ஃபைல். இதுவும் ஒரு சிம்பிளான லாஜிக் தான். சேஞ்ச் மெயின். ஸோ ஒரே ஒரு இன்புட் தான், இட்ஸ் நத்திங் பட் n. ஸோ நான் ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறேன், அதுக்கு ஒரு வேரியபிள் i. நான் சம் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ சம்மோட இனிஷியல் வேல்யூ 0. ஸோ இந்த 3 வேரியபிளும் டிக்ளேர் பண்ணிவிடுங்க. ஸ்கேன்அப் ஒரே ஒரு வேல்யூவை இன்புட் வாங்க போகிறோம், which is nothing but that number sample n. ஸோ இதில் நான் ஃபார் லுப்பை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபார் ஐயோட இனிஷியல் வேல்யூ 1. ஸோ 1லேருந்து டில் அந்த நம்பர் வரைக்கும் i less than or equal to n i ப்ளஸ் ப்ளஸ். இதில் கண்டுபிடிக்க வேண்டிய லாஜிக் வந்து சம் ஈக்குவல் டு ஏற்கனவே ப்ரீவியஸாக இருக்கிற சம் ப்ளஸ் ஒரு டேர்மையும் வந்து நான் டு த பவர் 4 பண்ணணும். ஸோ அப்போது நீங்கள் பைத்தானில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ட் ஆப்ரேட்டர் இருக்கும், டபுள் ஸ்டார் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். சியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பில்டின் ஆப்ரேட்டர் கிடையாது. இது நீங்கள் பவர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி மேத்தட் ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் ஆனால் அது வந்து ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ டபுள் வேல்யூவாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா நம்ம மேனுவலாகவே i இன்ட்டு ஐ இன்ட்டு ஐ இன்ட்டு ஐ இன்ட்டு ஐ இந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்படி இது உங்களுக்கு காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டைப் கேஸ்ட் பண்ணி பவர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வேல்யூ எடுத்துக்கலாம். நம்மளோட விஷ் தான். ஸோ ஃபுல்லாக முடிஞ்ச உடனே printf %d கடைசியாக இருக்கிற சம்மோட வேல்யூ ரிட்டர்ன் 0. நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இல்லை அவுட்புட்டும் பாஸ் ஆகுதான்னு. எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ 2க்கு வந்து 17, 1க்கு வந்து 1, 12க்கு வந்து 60,710. ஸோ இந்த ப்ரோக்ராமில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஃபார் லூப்பில் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த கர்லி பிரேஸ் வந்து கம்பல்சரி கிடையாது. பட் ரீடபிலிட்டிக்காக கேன் ஆட் த கர்லி பிரேஸ். ஸோ அது எல்லாமே நம்ம கம்பைல் பண்ணாலும் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும், எந்த விஷயமும் கிடையாது. Okay, thanks for watching. Happy coding.